தேவஜனமே அமுது கொடுக்க கட்டளை நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் வேலை அப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா, இந்த வேலை எங்களோட நீர் பேசும். ஆண்டவரே ராஜா, நீர் பேசுகிற தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே ராஜா, நீர் சத்தியத்தின் மூலியமாக எங்களோட நீர் பேசும், எங்களை பயப்படுத்தும், எங்களை நீ வழி நடத்தும். ஆண்டவரே அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீ வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இன்னொரு காரியம் செய்தி போகிறது என்பதாக திருமதி நார்மஸ் அவர்களோட சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க. ஆராதனைக்கு பிறகு அவங்க வாழ்த்து வருவீங்க. என்னோட 2 கிளாஸ்மேட்டும் அவர் வந்திருக்கிறாங்க. அவங்க பார்க்கறது மிக சந்தோஷமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. சரி, நம்ம ஆண்டவர் செய்திகளாக நம்ம போவோம். தயவு செஞ்சு புதிதாக நீங்கள் சில பேர் வந்திருக்கிறீங்க. என்னோட பிரசங்கம் என்றைக்குமே ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்டாக இருக்கும். வசனத்திலிருந்து வரும். தயவு செஞ்சு வேதத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வசனத்திலிருந்து நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்பதாக ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் யூதா புஸ்தகத்திலிருந்து பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க? எதிர்பார்த்தது தான். யூதா எங்க இருக்குன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு அதையும் தெரியாது. ஜூட்டுக்கு ஜோபுக்கு ஜூடான்னு சொன்னா யாக்கோபான்னு குழம்பிடுவாங்க நிறைய பேர். நீங்க நிறைய பேர் இந்த பகுதியில இருந்து பிரசங்கம் பண்ணுகிறது ரொம்ப குறைவான ஒரு காரியமாக காணப்படுகிறது. எங்க போனாலும் இது நடக்கிறது தான். ரொம்ப பேர் இந்த புஸ்தகத்தில இருந்து பிரசங்கம் பண்ணுகிறது ரொம்ப குறைவு. ஆனாலும் கண்டிப்பாக நிறைய காரியம் அங்க இருக்குது. ஆனா இன்னைக்கு நான் சுருக்கமாக அவ்வளவு சீக்கிரமாக முக்கியமான காரியம் யூதா திருச்சபைக்கு என்ன எழுதுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒரு கதையை நான் சொல்லி நான் ஆரம்பிக்க நான் ஆசைப்படுகிறேன். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். சரி, பரவாயில்ல. எத்தனை பேருக்கு பிலி கிராம் தெரியும்? பிலி கிராம் கேள்வி கேட்டா யாச்சும் பதில் கொடுக்கணும். பிலி கிராம் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் அமைதியா இருக்கிறீங்க. பிலி கிராம் முக்காவாசி பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? போட்டோ எடுத்தானா எப்படி வைக்க மறந்துன்னு தெரியல. பாருங்க, பிலி கிராம் 21st செஞ்சுரியில பெஸ்ட் இவாஞ்சலிஸ்ட். இனி வரைக்கும் உலகம் முழுவதும் எங்க போனாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பிரசங்கியாளர் இல்லைன்னா ஒரு சுவிசேஷகர், எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் பிலி கிராம். ஆனா பிலி கிராம் 941 அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவருடைய நண்பர் தான் அவருடைய இன்னும் ஃபேமஸாக இன்னும் புகழ்பெற்ற ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ஜோசப் சார்ல்ஸ் டெம்பிள்டன். சரியா? சார்ல்ஸ் டெம்பிள்டன் எல்லாத்துக்கும் தெரியும். உலகம் முழுவதும் பிலி கிராம் வருவதற்கு முன்பதாக அவர் உலகம் முழுவதும் அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பிலி கிராம் பிரசங்கம் பண்றதோட அவர் இன்னும் அருமையாக பிரசங்கம் பண்ணுவார். பிலி கிராம் கேட்கறதோட நிறைய பேர் சார்ல்ஸ் டெம்பிள்டனோட செய்தியை கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சார்ல்ஸ் டெம்பிள்டன் வாழ்க்கையில காலங்கள் வந்தது, சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது. ஊழியர்காரர்லயே இந்த அவார்ட்லாம் கொடுப்பாங்க. இப்ப நமக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. விஜய் டிவி அவார்ட், அந்த அவார்ட், இந்த அந்த காலகட்டத்தில் சுவிசேஷகருக்கு அவார்ட் கொடுப்பார்கள். அதுல பெஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லி உலகத்திலே ஆக சிறந்த சுவிசேஷகர் என்று சொல்லி பிலி கிராமுக்கு கூட கொடுக்கப்படல. ஆனா சார்ல்ஸ் டெம்பிள்டன் என்று சொல்லி ஒருத்தவருக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்துல பெஸ்டான இடத்துல இருந்தார், ஆண்டவருக்காக சிறந்த ஊழியக்காரர் என்று சொல்லி. ஆனா 1996 வருஷம் அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். அந்த புஸ்தகத்துக்கு தலைப்பு என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியாவிடை என்று சொல்லி. யாருக்கு பிரியாவிடையா? ஆண்டவருக்கு பிரியாவிடையா. ஆனா சோகமான கதை என்ன தெரியுமா? புஸ்தகம் எழுதி 5 வருஷத்துல அவருக்கு பிரியாவிடை செஞ்சு அனுப்பியாச்சு. 1970 இயேசு ஆண்டவர் இல்லை என்று சொல்லி அவர் மறந்தெடுத்தார். ஆண்டவர் ஒருத்தவர் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி யாருக்குமே தெரியாது என்று சொல்லி அவர் ஆண்டவருக்கு பிரியாவிடை, ஃபேவரட் டு காட் அப்படின்னு என்று சொல்லி 1996 ஒரு புஸ்தகத்தை எழுதினார். சிறந்த ஊழியக்காரர் என்று சொல்லி எண்ணப்பட்டவர் ஆண்டவர் ஒருத்தவர் இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்கே பிரியாவிடை என்று சொல்லி புஸ்தகத்தை எழுதினார். அது ஏன்? இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆண்டவரோட ஊழியக்காரர்கள் ஊழியத்தில் இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவர்கள் நம்ம ஆண்டவர் மேல நம்ம விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளுங்கிறது கிடையாது.
சார்ல்ஸ் டெம்பர்டன் என்னதான் ஊழியம் செய்தாலும், சிறந்த பிரசங்கியாளர் என்று சொல்லி எண்ணப்பட்டாலும் அவரோட விசுவாசத்தை அவரை காத்துக்கொள்ளவில்லை. இன்னைக்கு ஜூடா அந்த காரியத்தை குறித்து தான் எழுதுகிறார். சரி, ஜூடா யாரு தெரியுமா? ஜூட் யாரு? யாருக்கு தெரியும்? பாருங்க, வேதத்துல வசனத்தை நான் சொல்லுகிறேன், நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. வீட்டுல போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. சரியா? ஆராய்ச்சி பண்ணுகிறதுக்கு நான் சில காரியத்தை நான் கொடுக்குறேன். மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் 55. மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் 55. அதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி. கண்டிப்பாக நீங்க வாசிக்கும் போது ஜூடா பேர் வராது, ஆனா அதுல ஆரம்பிப்போம். சரியா? இயேசுவுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள். சரியா? அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, இயேசுவை அவர்கள் விசுவாசிக்காமல் இருந்தார்கள். சரியா? யோவான் 7வது அதிகாரம் வசனம் 5. ஜான் சாப்டர் 7 verse 5. அவரோட இயேசுவோட சகோதரியர்கள் இயேசுவை நம்ப கிடையாது. வசனத்தை நான் கொடுக்கிறேன், வீட்டுல போய் தயவு செஞ்சு வாசிங்க. ஆனா அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் வசனம் 2 நம்ம பார்த்தோம்னா, இயேசு மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு, ஆஃப்டர் தி அசென்ஷன், இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம், ஆஃப்டர் தி பெந்தேகோஸ்ட் நாளுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம், இயேசுவோட குடும்பத்தினர் ஒவ்வொரு பேரும் அங்க இருக்கிறார்கள். அப்படின்னா விசுவாசம் இல்லாமல் இருந்தவர்கள், இயேசுவோட சகோதரர்கள், பெந்தேகோஸ்ட் நாளுக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரியா? வசனத்தை நான் கொடுத்திருக்கிறேன், தயவு செஞ்சு வாசிங்க. அதுல இன்னும் நம்ம பார்க்கிறோம், இயேசுக்கு யாக்கோப்னு ஒரு தம்பி இருக்குது, ஜேம்ஸ் என்று சொல்லி. சரியா? சீஷர் ஜேம்ஸ் கிடையாது. சீஷர்ல 12ல ஒருத்தர் யாக்கோப்னு இருப்பார், ஜேம்ஸ். ஆனா இன்னும் இயேசுக்கு தம்பியும் ஜேம்ஸ் இருக்கிறாங்க. நான் கொடுத்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா போட்டிருக்கோம், ஜூட்னு போட்டிருக்காங்க, நான் ஜேம்ஸ் இருக்கும். சரியா? அப்பனா இயேசுவோட தம்பி பேரு ஜேம்ஸ். சரியா? இதை நான் ஏன் சொல்லுகிறேன்னா, 1வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவோட ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாகிய யாக்கோபோட சகோதரன் யூதா. ஓகே, அவ்வளவுதான். இப்ப ஜூட் யாரு? இயேசுவோட தம்பி. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், யூதா தான் இயேசுவோட கடைசி தம்பி, the fourth brother, கடைசி தம்பி. சரியா? இதை நான் ஏன் சொல்லுகிறேன்னா, அந்த 1வது வசனத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான காரியம் போட்டிருக்குது. இயேசுக்கு தம்பினா இயேசுக்கு ஊழியக்காரன் என்று அவர் சொல்கிறார். அப்படின்னா தன் வாழ்க்கையை யூதா, நான் இயேசுக்கு சகோதரன் சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, ஆனா படிக்கிறவர்களுக்கு தெரியணும் நான் யாக்கோபோட தம்பின்னு. அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, என்னதான் சொன்னா இயேசுக்கு தம்பிதான். அப்ப இந்த அதிகாரத்தை, இந்த கடிதத்தை அவர் ஒரு இயேசுவோட தம்பின்னு மட்டும் எழுதாம, இயேசுவோட ஊழியக்காரர் ரெண்டும் சேர்ந்து அவர் எழுதுகிறார். அப்படி எழுதுறவரு கண்டிப்பா ஒரு காரணத்தோட எழுதுவார் தானே, ஏதோ ஒண்ணு சொல்ல வராதுதானே. அதை நம்ம கேட்க போகிறோம், அதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 2வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. 3வது வசனம், சாரி. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். என்னதான் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதுறதுக்கு நான் இருந்தேன். அதான் அவர் சொல்ல வர, பொதுவான ரட்சிப்பு, நம்ம எல்லாருமே இயேசுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நல்ல வேளை ஆமென் சொல்லிட்டீங்க. அதிகமா இருந்துச்சு அப்புறம் கஷ்டம். சரியா? எல்லாருமே இயேசுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத நான் இருந்தேன். ஆனா என்ன நடந்துச்சு? தொடர்ந்து பரிசுத்தவான்களுக்கு ஒரு இசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எழுதணும்னு இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு எது அவசியமா இருக்குது? உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. என்ன வருது அந்த வார்த்தை? பரிசுத்தவான்களுக்கு இல்ல, எப்படி காத்துக்கொள்ளணுமா? தொடர்ந்து வாசிக்க. அதே வாசிக்க. நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக. 4வது வசனம். 4 இருக்கிற 3வது வசனம், சாரி. பரிசுத்தவான்
உங்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். தைரியமாய் போராட வேண்டும். தேங்க்ஸ்மா. தைரியமாக போராட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அவசியமாய் என்னப்பட்டது என்று சொல்லி அவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு நிறைய நேரத்துல அந்த விசுவாசத்தை தான் நம்ம இழந்து போயிடுறோம். அந்த விசுவாசத்தை தான் காக்காம போயிடுறோம். ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை தான் இன்னைக்கு காக்காம நம்ம போயிடுறோம். போராட வேண்டும். இன்னைக்கு சார்ல்ஸ் ஸ்பெர்ஜனை பார்க்கிறோம். உலகத்திலே விழிக்கிறதுக்கு மேலாக புகழ் பெற்றவர் என்று சொல்லி என்னப்பட்டது. ஆனாலும் பாருங்க, தன் வாழ்க்கையில கரிசில யாருக்காக ஊழியம் செஞ்சாரோ அவரையே ஒரு கேள்விக்குறியாக மாத்தி ஆண்டவருக்கு பிரியாவினை என்று சொல்லி புஸ்தகத்தை எழுத ஆரம்பித்தார். விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அந்த காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கிரீக்கர் மொழியில ஆன பாஷையில மூல பாஷையில நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஓட்டத்துக்கு போகிறவர்கள் எப்படி நான் அந்த ஓட்டத்தை முடிக்கணும் என்று சொல்லி ஓடுகிறார்களோ அத யூதா ஒப்பிட்டு சொல்கிறார். சண்டை போறவர்கள் எப்படி நான் விடாம இந்த போரை நான் முடிப்பேன், இந்த பிரச்சனையை நான் முடிப்பேன் என்று சொல்லி அந்த யுத்தத்திலையும் சரி இல்ல அந்த ஓட்டப்பந்தயத்திலையும் சரி ஓடி முடிக்கிறார்களோ அப்படி நாம இருக்கணும் என்று சொல்லி யூதா எழுதுகிறார். இதை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருகிறது. Form 6ல லாங் டிஸ்டன்ஸ் நான் ஓட ஆரம்பித்தேன். சரியா, அதுக்கு முன்னாடி ஓட்டது கிடையாது. Form 6 போனோட தான் மேரத்தான் லாங் டிஸ்டன்ஸ் ஓட நான் ஆரம்பித்தேன். அப்படி ஓடிட்டு இருக்கிறப்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு 4x100. சரியா, பாருங்க இந்த 4x100 4 பேரும் ஓடணும். முதல்ல 4 பேரும் அதே ஸ்பீட்ல ஓடணும். முதல் ரன்னர் ஒழுங்கா ஓடல. சரியா, அவருக்கும் ஃபர்ஸ்ட் ரன்னருக்கும் ஒரு 30 மீட்டர் வித்தியாசம், இல்ல ஒரு 10 மீட்டர்ஸ் வித்தியாசம். அப்ப ரெண்டாவது ரன்னர் கொடுக்குறாங்க. எங்களோட ரெண்டாவது ரன்னர் டிஸ்ட்ரிக்ட் ரன்னர். சரியா, அப்படின்னா அவர் நல்லா ஓடுவார். இப்ப என்ன பண்ணாரு, அவர் ரெண்டாவது ஓடுனால விட்டுட்டு வந்துட்டார். நான் மூணாவது ரன்னர். பெட்டனை வாங்கும்போது எனக்கும் செகண்ட் ரன்னருக்கும் 30 மீட்டர் வித்தியாசம். நான் பெட்டனை போய் கொடுக்கும் போது 4வது ரன்னர் கிட்ட அதே டிஸ்டன்ஸ் தான். இப்ப நாம லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடைசி 100, அந்த கடைசி 100ல என்னோட கடைசி ரன்னர் என்ன தெரியுமா செஞ்சாரு, 100 மீட்டர்னு ஒரு லைன் இருக்கும், ஃபினிஷிங் லைனு. 90 மீட்டர் வந்துட்டோம், இன்னும் 10 மீட்டர் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு லைன் இருக்கும். 30 மீட்டர் கேப்பு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த 90வது மீட்டரை பார்த்தோன்னே ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நின்றுட்டாரு. முன்னாடி வந்தவர் சும்மா ரன்னர், ஸ்டேட் ரன்னர். விடுவாரா? விட்டுட்டு போயிட்டாரு. அவ்வளவு தூரம் வந்தோம், 400 மீட்டரு. எங்களுக்கு கோல்டுக்கு இன்னும் 10 மீட்டர்ஸ் தான் கோல்டு மெடலுக்கு. ஆனா அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கல, எங்களுக்கு சில்வர் தான் கிடைச்சிச்சு. இன்னைக்கு நிறைய நேரத்துல வாழ்க்கையில ஓடி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னா ஓடி முடிக்கும். ஆனா நடுவில் நின்றோம்னா முடிச்சுக்க பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு ஜூடா அதை குறித்து தான் எழுதுகிறாரு. நீ வாழ்க்கையில சிறப்பு ஆரம்பிச்சுட்டு ஆனா உன்னால அதை காத்துக்கொள்ள முடியலன்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி யூதா சொல்லுகிறார். தேவஜனமே, அவர் சொல்றதுக்கு என்ன காரணம்? இப்ப வாசிமா 4வது வசனத்தை. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பக்கவழியாக எங்க இருக்கிறாங்களா? உள்ள இருக்கிறாங்களா? பாருங்க, யூதா எழுதுகிறாரு, இன்னைக்கு உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள், உன் ரட்சிப்பை நீ காத்துக்கொள். யார் காத்துக்கொள்ளணும்னா யாரோ உள்ளுக்கு வந்துட்டாங்க. சரி, இது என்ன தெரியுமா? நம்ம சரீரத்தில் இருக்கிற கேன்சர் செல். என்ன கேன்சர்னு தெரியல,
ஆனா கூகுள்ல சர்ச் பண்ணும்போது தான் வந்துச்சு கேன்சர் செல். வந்தோன்னு தெரியுமா கேன்சரு? ஆனா எங்க இருக்கும்? உள்ளுக்கு தான் இருக்கும். ஆனா யாருக்கும் தெரியாது. 3ஆவது ஸ்டேஜ் வந்தோடனே ஏதோ காப்பாத்துறான். 4ஆவது ஸ்டேஜ் வந்தோடனே ஆண்டு மட்டும் தான் காப்பாற்ற முடியும். முடிஞ்சு. சரி, இது என்னது? இப்போ உலகத்தையே ஆட்டி படிச்சுட்டு இருக்கு தெரியுமா? கோவிட் வைரஸ் இப்படிதான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்க வரணும் யாருக்கும் தெரியாது. மலேசியால கோச கேஸ்ல இருந்துச்சு, இப்ப 400ல வந்து நிக்கிது அவரேஜ். யாருக்கு இருக்கும்? யாருக்கும் தெரியாது. எங்க இருக்கும்? கண்ணுல பார்த்துருக்குமா? கிடையாது. ஆனா அது அங்கதான் இருக்கும். இது எல்லாம் எப்படி வந்துருச்சு? அப்படியாக உள்ளுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு யூதாவும் அதுதான் சொல்லுகிறாரு. இன்னைக்கு நிறைய கேன்சர் செல்லு, இன்னைக்கு நிறைய COVID-19 வெளியெல்லாம் எங்கேயும் இல்லை, உள்ளாரே இருக்குது. அது எப்படி வரும், எங்க இருந்து வரும் தெரியாது. ஆனா யூதா சொல்லுகிறாரு அது உள்ளாரே இருக்குது. இது என்ன தெரியுமா? எந்த ஊர்ல எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் பிளேட் இருக்கு, கண்டுபிடிச்சிருக்கீங்க. நம்பர் பிளேட் அடிக்க மாட்டேன். எங்க உள்ளதுன்னு நினைக்கிறீங்க? மே 13. மே 13 மே 13 எல்லாத்துக்கும் தெரியும். 1969 வெளியூர்ல இருந்து எவனாச்சும் அந்த பூம் போட்டாங்க? வெளியூர் எவனாச்சும் நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க? அதை சிவில் வார்டுவாங்க. உள்ளாரே அடிச்சுக்கிறது. மலேசியா சரித்திரத்தில் ஒரு கருப்பு சரித்திரம் தான் இதுதான். வெளியேந்து யாரும் வரல, உள்ளாரே உள்ளது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு உள்ளாரே உள்ளது. திருச்சபைக்கு 2 விதமான போராட்டங்கள் வரும். ஒண்ணு வெளியே இருந்து வரும். வெளியே இருந்து வர போராட்டங்களை ஆண்டவரே எதிர்த்து நிற்பாரு. ஆனா உள்ளார வருகிற போராட்டம் தான் மிக மோசமானது. இதை கரையாந்துருமா? உள்ளாரையே இருந்து எல்லாத்தையும் கரைச்சிட்டு வீடு இதை இழுத்து விடுவோங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு உள்ளார இருந்து வருகிற இதுதான் பெரிய பிரச்சனை. இப்ப யூதா சொல்லுகிறாரு, உங்களுக்குள்ளார ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. உங்களுக்குள்ளார 2 கேன்சர் செல் இருக்குது. இப்ப அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் இன்னைக்கு பாருங்க, 4வது வசனத்துல போட்டுருக்குது, எல்லா பாவத்தையும் செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆனபடியால் நான் பாவம் செய்யலாம். God has given me grace and freedom to sin. இதுதான் தவறான ஒரு சிந்தனை இன்னைக்கு உலகத்துல இருக்குது. வீட்டுல ஒருத்தர் எலக்ட்ரிக்ஸே வந்தாரு. அவரை பேசிட்டு இருந்தார். நல்லா தெரிஞ்சவர். எங்க அம்மா அவங்க கிட்ட ஒரு 10 வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்களோட. வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து பேசிட்டே இருக்கும்போது என்னவோ ஒன்று ரிசீட்ல வந்து காசு மாத்துறதே ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அப்ப எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அப்பாவும் தெரிஞ்சவரேன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி செய்யணுமே, இதுக்கு ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியம். ஆண்டவர் இந்த காரியத்தை வெறுக்கிறார். இது பொய், இது தில்லுமுள்ளு, இது பொய்யான காரியம், இதை நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. பாவத்திலிருந்து விடுதலைக்கு கிருபை கொடுத்தாரா? பாவம் செய்கிறதுக்கு இன்னைக்கு கிருபை கொடுத்தாரா? இன்னைக்கு நிறைய திருச்சபை ஈக்குவல கூட இருக்குது. கிரேஸ் டீச்சிங், கிரேஸ் சபை. நம்ம மெத்ரேஸ்ல இருந்து கூட இப்ப கேள்விப்பட்டேன். நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு. பார்த்தா கிரேஸ் டீச்சிங்ல இருக்கிறாரா? ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம பாவம் செய்யணும். இது ஆண்டோட சத்தியமாங்க. இன்னைக்கு முதல் கேன்சர் செல் நம்ம திருச்சபைக்குள்ளாக இருக்கிறது. நினைக்காதீங்க நம்ம திருச்சபையில கிடையாது என்று சொல்லி. கேன்சர் செல் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அமைதியா இருக்குமோ அந்த மாதிரி அமைதியா இருக்கும். ஆனா ஜாக்கிரதையா இருக்கும். வாசிக்கிட்ட ஒரு வசனம் நான் கொடுக்கிறேன். முக்கியமான ஒரு வசனம். ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 15. ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 15. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்படியாமல் பாவம் செய்யலாமா? கூடாதே. டினைட். கிருபை வந்து ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுத்தார். God has given us freedom from sin, not to sin. ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்தது
நம்மள பாவத்துல இருந்து ரட்சிப்பதற்காக இயேசு சிலுவையில தொங்குனதே பரவாயில்ல நீ பாவம் செய் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. இன்னைக்கு இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குதா? ஒரு பொய் சொல்லிட்டு நல்லதுக்காக பொய் சொல்லலாம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட சொன்னா? நல்லதுக்கு பொய் சொன்னா ஆண்டு மன்னிச்சுடாரு. யார் சொன்னா? யார் அதை என்கிட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி யாராச்சும் கூட சொன்னா என் நம்பர் கொடுத்து எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. ஆண்டு கிருபை உள்ளவர் மன்னிச்சிருவாரு. அவர் கிருபை உள்ளவர் மன்னிப்பார் என்று சொல்லி நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம பாவம் செய்கிறதுக்கு அவர் கிருபை கொடுக்கல, விடுதலை கொடுக்கல. பாவத்துல இருந்து அவர் விடுதலை கொடுத்தார். மற்றவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் பாவம் செய்துட்டு அவரோட கோயிலுக்கு போயிட்டு ஏதாச்சும் பலி கொடுத்து ஆண்டு மன்னிச்சிருவாரு அப்படின்னு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நமக்கு அதை ஆண்டவர் அவரே செஞ்சுட்டு நம்ம இன்னும் பாவமே செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம அழைத்திருக்கிறார். அதான் நமக்கு அவர்களுக்கு ஒரு வித்தியாசம். தேவனுடைய முதல் காரியம், ஆண்டோட கிருபையை நம்ம பாவத்துக்கு என்று சொல்லி பயன்படுத்தக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க. இரண்டாவது, அதே வருஷம் ஆண்டவர் இரண்டாவது காரியத்தை யூதாஸ் சொல்லுகிறாரு, ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள். சார்ல்ஸ் டெம்பர்டன் போலதான் எக்னோட்டிஸ் ஆயிட்டாரு. எக்னோட்டிஸ்னா ஆண்டவர் இருக்கிறார் இல்லையான்னு தெரியாது. எப்படிங்க ஆண்டவருக்காக பிரசங்கம் பண்ண அதே முதல் அதே நாள் கடைசியில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு தெரியல என்று சொல்லி சொல்லுகிறார். இயேசு இல்லை. நீ நிறைய நேரத்துல இயேசு தான். இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு நேரத்துல உலகம் என்ன நம்ம மாத்திருச்சு. இயேசு அவர் ஒரு வழியாக இருக்கிறார், ஒரு சத்தியமாக இருக்கிறார், ஒரு ஜீவனாக இருக்கிறார். He is the வேகம், He is a வேகம். வித்தியாசம் நிறைய இருக்குது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இயேசு ஒரு வழியாக இருக்கிறார் என்று சொல்லி தான் நிறைய பேர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னேன் ஜோவல் ஆஸ்தினை பத்தி. அமெரிக்காவிலே பெரிய திருச்சபை வச்சு என்னங்க பிரயோஜனம்? ஆண்டவர்கிட்ட இயேசு மூலியமா தான் வர முடியுமா என்று சொல்லி ஒஃப்ரா வில்ஃபி நேரா டிவி லைவ் டெலிகாஸ்ட்ல கேட்கும் போது ஒரே பதில் தான், ஆமா. ஆனா அது அவரால் கொடுக்க முடியல. பெரிய திருச்சபை வச்சு என்னங்க பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய நேரத்தில் இயேசுவை மறுதலித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தேவஜனமே, இது ரெண்டு காரியமும் திருச்சபைக்குள்ளாக இருந்துச்சுன்னா அது மிக ஆபத்து. அது மிக மிக ஆபத்து. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். யூதாஸ் சொல்லுகிறாரு, உன்னோட விசுவாசத்தை நீ பிடித்துக்கொள், உன்னோட விசுவாசத்தை நீ பிடித்துக்கொள் என்று சொல்லி யூதாஸ் சொல்லுகிறாரு. யான் சொல்லுகிறாருன்னா, இன்னைக்கு கள்ள போதனை திருச்சபைக்குள்ளாக வந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு இயேசுவை ஆண்டவர் அவரும் பொறாமை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் மறந்துட்டு ஆண்டு கிருபை உள்ளவர், எதா இருந்தாலும் பல ஆண்டவர் எனக்கு மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம். இன்னைக்கு என்னத்துக்கு நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்னத்தை பிடித்து கொண்டு இருக்கிறோம்? யூதாஸ் சொல்லுவாங்க, ரட்சிப்பை பிடித்துக்கொள், அதை விட்டுறாத. என்னதான் நடந்தாலும் அதை விட்டுறாத. என்னதான் சொன்னாலும் யார்கிட்ட நீ விட்டுறாத உன் விசுவாசத்தை என்று சொல்லி யூதாஸ் சொல்லுகிறார். அது ரொம்ப மிக முக்கிய அவசியமான காரியமா இருக்குது. இன்னைக்கு நம்ம பணத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறோமா? தாளத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறோமா? காலங்கள் வரும், காலங்கள் வரும், தாளங்கள் எல்லாம் மறைந்து போக ஆரம்பிக்கும், எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நல்ல ஒரு உலகத்துல புகழ்பெற்ற 16வது நூற்றாண்டுல 16th centuryல இருந்த ஒரு போயட், சரியா? போயம் என்ன சொல்லுவாங்க, சரியா? எழுதுறவர், சரியா? அது எழுதுறவர் இருந்தாரு. தன் வாழ்க்கையில இன்னவருக்கு மானத்தை பெஸ்ட் போமாறு எழுதுறவர் அவர் ஒருத்தவராக இருக்கிறார். பயங்கரமா எழுதுவார், நல்லா எழுதுவார். ஆனா அவர் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா ஒரு காலங்கள் வந்தது, அவர் குடியில் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தாரு? அடிமையாக ஆரம்பித்தார் போதைப் பொருளுக்கு. போதைப் பொருளுக்கு அடிமை ஆனவர் அது ரீஹபிலிட்டேஷன், அதாவது அதை நிப்பாட்டுறதுக்கு சில இதுக்கு கவுன்சிலிங்லாம் போவாங்களே, அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நான் எழுத போறேன்னு சொல்லி எழுதுறதுக்கு உட்கார்ந்தாரு. ஒண்ணுமே அவரால் எழுத முடியல. இன்னைக்கு நம்ம தாளத்தை வைத்துக் கொண்டு நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கலாம், பேசுற விதத்தை வைத்து நம்ம யோசிச்சு
நிலைத்திட முடியும் என்று சொல்லி. அதெல்லாம் கொஞ்ச காலம் தான், காலங்கள் வந்து அதெல்லாம் மறைந்து போயிடும். பயங்கரமா எழுதினவரு கடைசியில சாகும் போது ஒண்ணுமே எழுத முடியாம மறைத்து போனாங்க. பணத்தை முடிச்சு கொண்டு இருக்கிறோமா, காணாம போயிடும் கொஞ்ச நேரத்துல. யூதா சொல்லுகிறாரு, நீ பிடித்திருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தை நீ பிடித்துக்கொள், ஒரு ரட்சிப்பை நீ பிடித்துக்கொள். கள்ள போதனையும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வருவார்கள், நீ கவனமாயிரு. தேவஜனமே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிடித்திருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம விசுவாசத்தை ரட்சிப்பையும் நம்ம பிடித்துக்கொள்ளணும். சரியா? சரி, இது எப்படி பிடித்துக்கொள்ளணும்? அதை குறித்து யூதா எழுதியிருக்கிறாரா? யூதா நிறைய காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறாரு. ஒரு நாள் பைபிள் ஸ்டடி என்னால் எபிசோட் முடிஞ்சதுக்கு பிறகு ஜூன்ல கண்டிப்பாக யூதா புஸ்தகத்தில் நம்ம பைபிள் ஸ்டடி நம்ம செஞ்சால் அது மிக ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே பொதுவாக இந்த புஸ்தகத்தை யாரும் படிக்கிறது கிடையாது. எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க ஃபுல்லா? சரி சரி, நான் போய் ஜூட் திறப்பாடு, ஜூட் எங்க இருக்குங்க? பஸ் பழைய ஏற்பாடுல இருக்குதா? ஆமா, பைபிள் எங்க அழுகுறாரு இருக்கு. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். அது குறித்து பைபிள் ஸ்டடி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? சரி, பரவாயில்ல. அது போகாம எப்படி பிடித்துக் கொள்ளணும் அதையும் யூதா வந்து அவர் கடிதத்தில் அவர் எழுதியிருக்கிறார். சரியா? சரி, எப்படி பிடித்துக் கொள்ள முடியும்? சரியா? முதல் காரியம், விசுவாசத்துல நம்ம உறுதியாக இருக்கணும். we have to be strong in our faith. வசனத்தை நம்ம வாசிப்போம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. வசனம் 3 வாசிங்களேன். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை. யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம்? அப்போஸ்தலர்களுக்கு. சரி, அப்போஸ்தலர்களுக்கு என்னத்துக்கு வாசிச்சாங்க? அப்போஸ்தலர்களுக்கு என்னத்தை வாசிச்சாங்க? பைபிள் நம்ம வாசிச்சாங்களா? புதிய ஏற்பாடு கிடையாது, அவர்களுக்கு இருந்தது பழைய ஏற்பாடு. ஆனா அதுக்கப்புறம் வந்த விசுவாசம் என்னது? இயேசு கிறிஸ்து. சரியா? அப்படின்னா அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்று சொல்லும்போது பொதுவாக நம்மளோட வேதாகமம், நம்மளோட புதிய ஏற்பாடு. ஏன்னா அப்போஸ்தலர்கள் அதுதான் எழுதி வைத்திருக்கிறார்கள் நமக்கு என்று சொல்லி. அப்படின்னா ஆண்டோட வார்த்தைக்கு அவர்கள் விசுவாசமாக இருக்கணும். அதான் யூதா சொல்கிறாரு, அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா நம்ம விசுவாசத்தை நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும்? விசுவாசத்துக்கு எப்படி நம்ம உறுதியா இருக்க முடியும்? நம்ம விசுவாசத்துல வளரணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அதுக்கு நமக்கு தேவை ஆண்டோட வார்த்தை. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை எங்க இருக்குது நம்ம வாழ்க்கையில? யோசிச்சு பார்ப்போம். ஆண்டோட வார்த்தை நம்ம வாழ்க்கையில எங்க இருக்குது? ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோமா? எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது இதுதான். அன்னைக்கு சாப்பிட்றியா? சாப்பிட்றதுன்னு. இப்ப பைபிள் யார் வாசிப்பா? சாப்பிட மறந்தியா? ஆனா பைபிள் படிக்க மட்டும் மறந்துடும். ஏன்? அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அப்படின்னா வேதாகமம் இதுதான் அவர் வைத்திருந்தார்கள். அதுதான் அவர் எழுதி நம்மளுக்கு வைத்திருக்கிறார்கள். சரியா? அடுத்த வசனம் வசனம் 20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. விசுவாசத்துல உறுதிப்படுத்திக் கொண்டு. அதான் எந்த விசுவாசம்? 3வது வசனத்துல நம்ம பார்த்தோம். அப்படின்னா யூதா ஒன்னே ஒன்று சொல்லுகிறாரு, இந்த வேதத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடு, இந்த வேதத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடு. ஏன்னா அவன் வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது பணமும் கூட இருக்க போது கிடையாது, தாளமும் கூட இருக்க போறது கிடையாது, ஒண்ணுமே கூட இருக்க போறது கிடையாது. உன் கூட இருக்க போறது ஆண்டுடைய வார்த்தை மட்டும்தான். வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்துல எல்லாமே பெய்யும், இருக்க போறது உன் விசுவாசம் தான். உன்னோட விசுவாசம் உறுதியாக ஆண்டு மேல இருந்ததுன்னா நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த விசுவாசம் கடைசி காலத்துல மிக
விசுவாசம் கடைசி காலத்துல முடிந்த அளவுக்கு பிசாசு எவ்வளவு தாக்க முடியுமோ நம்ம விசுவாசத்தை தாக்குவோம். அதை நம்ம புரிந்து கொண்டா மட்டும்தான் நித்திய ஜீவத்துக்குள்ளாக நம்ம போக முடியும். அதான் யூதா சொல்லுகிறாரு, நீ உன் ரட்சிப்பையும் உன் விசுவாசத்தை நீ பெற்றுக்கொள்ளணும், வெற்றி பெறணும்னா, போராடி நீ காத்துக்கொள்ளணும்னா உன் விசுவாசத்துல நீ உறுதியாக இரு, உன் விசுவாசத்துல நீ உறுதியாக இரு என்று சொல்லி யூதா சொல்லுகிறார். அடுத்த வசனம் 21, அதே வசனம் தொடர்ந்து வாசிமா. 20 வசனம் வாசி. விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பரிசுத்த ஆவிக்குள்ளாக அடுத்தது ஜெபம் பண்ணணுமா? இன்னைக்கு ஜெபத்துல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இப்பெல்லாம் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் ஜெபத்துல எப்படி ஃபர்ஸ்ட் உறுதியா இருக்கிறது? எப்படி சொல்லுங்க பாப்போம். ஜெபத்துல எப்படி உறுதியாக இருக்கிறது? மட்டும்தான் கேட்கிறேன். ஜெபத்துல எப்படி உறுதியா இருக்குது? ஜெபமே உறுதியா இல்ல வாழ்க்கையில, இது எப்படி ஜெபத்துல உறுதியா இருக்கிறது? சொல்லுங்க பாப்போம். How to be strong in prayer. யூதா சொல்லுவார், ஆவியில ஜெபிக்க சொல்றாரு. சரியா? பாருங்க, ஆவியில ஜெபிக்க சொல்றாரு. ஆமா தானே? வசனம் இருக்குது. சரியா? ஆவியில ஜெபிக்க சொல்றாரு. ஆவியில ஜெபிக்கிறதுனா என்னது? எடுத்தோன்னே சில பேர் சொல்லிடுவாங்க, அநேக பாஷை பேசுறது. ஆமா இல்லைன்னா நான் சொல்லிடுறேன், நல்லதுதான். அநேக பாஷையில பேசணும், அநேக பாஷையில ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆனா அது மட்டும் கிடையாது. அதுக்கு எல்லாருக்கும் மேலாக ஆவியில ஜெபிக்கிறது என்னன்னா, ஆண்டவர் சுத்தத்தின் பிரகாரம் ஜெபிக்கிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்சு ஜெபிக்கிறது, ஆண்டவர் விருப்பத்தின் பிரகாரம் ஜெபிக்கிறது. வாசிங்க, என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 26. ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 26. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, பொதுவா பவுலுங்க ஜெபிக்க தெரியாத நேரத்துல ஆவியானவர் என்ன பண்ணுவாரா, எதுக்கு ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், அந்த விண்ணப்பத்தையும் பிதா கிட்ட கொண்டு போவாராம். ஆமென். அதுதான் ஆவியில ஜெபிக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஜெபம் எப்படி இருக்குது, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யறேன் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே படிப்பை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ராஜா இந்த வேலையை ஆசீர்வதிங்க, இந்த காசு வேணும், எல்லாமே சொந்த விருப்பத்தின் ஜெபமாக மாறி கொண்டு இருக்குது. Everything related to flesh and there is no spirit there. ஆவியானவரை காணும். சரி, நம்ம தான் சொந்தத்துக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்கோமே, ஆண்டவர் இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும். மெக்டிக்கு டிரைவ் த்ரூ போவோம் தெரியுமா? வாட் யூ வாண்ட் சார், என்ன வேணும், இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும். ஆண்டு நான் டிரைவ் த்ரூவா? அது ஆண்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருவார் நினைக்கிறேன். வரிசையாக நினைக்க என்ன வேணும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் we are praying in flesh, சரீரத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். யூதா சொல்றாரு, உன் விசுவாசத்தை நீ பிடித்து கொள்ளணும்னா சரீரத்தில் நீ ஜெபிக்க முடியாது, ஆவியில் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். 2 காரியம். முதலாவது விசுவாசம் பலமா இருக்கணும். அது எப்படி? ஆண்டோட வார்த்தை. 2வது ஜெபத்தில் நீ உறுதியா இருக்கணும். அது எப்படி? ஆவியில நீ ஜெபிக்க வேண்டும். 3வது அடுத்த வசனம் வாசிமா. ரோமர் 8ல ஜூட்ல வந்துட்டோம். 21 வாசிமா. தேவனுடைய அன்பிலே நீங்கள் காத்துக்கொண்டு தேவனுடைய அன்பிலே நீங்க காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். காத்திருங்க. அடுத்தது எதுல காத்திருக்கணுமா? ஆண்டவருடைய அன்புல காத்திருக்கணுமா? ஆண்டவருடைய அன்புல எப்படிங்க காத்திருக்கிறது? யோவான் 15வது அதிகாரம் வசனம் 10. யோவான் 15வது அதிகாரம் வசனம் 10 எழுதி வைத்துக் கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம்.
நேரம் போய் கொண்டு இருக்குது. யோவான் 15வது அதிகாரம் வசனம் 10ல ஆண்டவர் சொல்கிறாரு, என்னையே நீங்க நேசித்தீங்கன்னா என்னோட கற்பனைகளை நீங்க கை கொள்வீர்கள் என்று சொல்லி. அப்படின்னா ஆண்டவர் அன்புல நிலைத்திருக்கணும்னா ஆண்டவர்களை நம்ம கீழ்ப்படியணும். If we want to remain in him, in his love, then we have to be obedient to him. ஆண்டவர் அன்புல நம்ம நிலைத்திருக்கணும்னா, ஆண்டவர் அன்புல நம்ம இருக்கணும்னா, உறுதியா இருக்கணும்னா, காத்து கொள்ளணும்னா அவர் நம்ம கீழ்ப்படியணுங்க. அதான் மூன்றாவது காரியம். கடைசி காரியம், அடுத்தது எப்படி நம்ம ரட்சிப்பை நம்ம காத்துக் கொள்கிறது. அடுத்தது வசனத்தை வாசிங்க, வசனம் 22. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தங்களுக்கு தள்ளுங்கள். பாருங்க, அடுத்தது சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நம்மளோட சுவிசேஷம் பலனடைகிறதுக்கு, நம்மளோட ரட்சிப்பு விசுவாசம் பலனடைகிறதுக்கு, பலமா இருக்கிறதுக்கு நம்ம போய் மற்றவர்களை நரகத்துல இருந்து நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி யூதா சொல்கிறார். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை காத்துக் கொள்கிறதுக்கு நம்ம போய் சுவிசேஷம் சொல்லணும். நீங்க சொல்லுகிறோமா? சுவிசேஷத்தை நம்ம சொல்லுகிறோமா? Are we sharing the gospel to them? இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை நம்ம காத்துக் கொள்ளணும்னா யூதா சொல்லுகிறாரு, அவனை நரகத்துல இருந்து நீ காப்பாத்துக்கோ, அவனை நீ நரகத்துல இருந்து காப்பாத்து. மாம்சத்தினால கரைப்பட்ட வஸ்திரமா, கரெக்டா சொல்லிட்டேன்னா தமிழ் இம்ப்ரூவ் ஆகுது. மாம்சத்தினால கரைப்பட்ட வஸ்திரத்துக்கு என்ன தரமா அர்த்தம்? கிரிக்கர் முறையில ஜூட்டு அப்படியே தான் எழுதியிருக்கிறாரு. அதை என்னால் சொன்னா அப்புறம் எல்சிசியில் பிரச்சனை இருக்கு. சரியா? அண்டர் கவர்மெண்ட் உள்ள அடக்கிறமா கிரிக்கர் மேல அப்படிதான் எழுதியிருக்கிறாரு ஜூடா. நம்ம இங்கிலீஷ் பைபிளையும் தமிழ் பைபிளையும் அழகா கொஞ்சம் அப்படி எழுதிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. செக்ஷுவல் சீனை குறித்து யூதா தெளிவாக பேசுவார். அசுத்தமாகாமல் காத்துக்கொள்ள என்று சொல்லி. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். 2 காரணம் ஏன் காத்துக்கொள்ளணும். 1, ஆண்டோட கிருபை நம்ம பாவம் செய்கிறதுக்கு ஒத்துக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு போதனை நடத்துல வந்துட்டு இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கு. ஆண்டோட கிருபை நம்ம பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துச்சே தவிர பாவம் செய்கிறதுக்கு சுகத்தை நம்ம கிடையாது. ஜாக்கிரதையாக இருக்கு. 2வது, நிறைய பேர் இயேசு கிறிஸ்து மறுதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலத்துல இன்னும் நிறைய பேர் மறுதலிப்பார்கள். இன்னும் காலங்கள் வர வர இந்த மாதிரி நோய்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். தீர்க்க தரிசனம் சொல்ல நினைச்சுக்காதீங்க. நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், வேகனே புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இந்த மாதிரி கொடிய நோய்கள் வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேரோட விசுவாசம் மறைந்து போயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். யூதா சொல்கிறார், ஓ விசுவாசத்தை நீ பிடித்துக்கொள். எப்படி பிடித்துக்கொள்ளணும்? 4 காரியம். விசுவாசத்துல பலனடையணும், ஆண்டோட வார்த்தை. 2வது, ஆவியில ஜெபிக்க வேண்டும். 3வது, ஆண்டவர் அன்புல வளர வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரோட அன்புல வளர வேண்டும். இறுதி 4வது, நம்மளோட விசுவாசம் உறுதியா இருக்கிறது போல அதை நம்ம செய்யல மற்றவர்களை ரட்சிப்புகளாக கொண்டு வர வேண்டும். தேவஜனமே, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். நம்ம பணம், நம்மளோட படிப்பு, நம்மளோட தாளந்து, நம்மளோட வேலை எதுவும் கடைசி காலத்தில் இருக்க போறது கிடையாது. ஆண்டவர் அது எதுவுமே பார்க்க போறது கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம் எப்படி இருக்குதோ அதே போலதான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அதை காத்துக்கொள்வோம். வசனம் தெளிவாக சொல்கிறது. இயேசு சொல்கிறாரு, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு உன் உயிரை நான் எடுத்துட்டேன்னா உனக்கு என்ன ஆகும்? You have the whole world, yet you lost your soul. What is the use? இயேசு கேட்கிறாரு. உலகத்தையே பெற்றுக்கொண்டுட்டு உன் ஆத்மாவை இழந்துட்டே என்ன பிரயோஜனம்? வச்சுக்கோங்க, வேலை, தாளந்து, காசு, பணம் எல்லாம் தேவைதான் வாழ்க்கையில. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். கண்டுபிடி நம்ம ஜெபம் செய்வோம். அந்த வேலையை பாப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். ராஜா, நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நாங்கள் பிடித்து கொண்டு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே.
வாழ்க்கையில் ஆண்டவரே காசாக, பணமாக, எங்களோட தாளந்தாக, எங்களோட அழைப்பாக கூட இருக்கலாம். எங்களோட அழைப்பை நாங்கள் பார்த்து கொண்டு ஆண்டவரே, அழைத்தவர் உங்களை மறந்துட்டோம்னா பிரயோஜனம் கிடையாது. If you are holding on to the calling yet forgot the one who have called us, then there is no point. அதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு நிற்கிறதை தாரும் ஆண்டவரே. உடைய வார்த்தையில வளருவோம், எங்களோட விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்வோம் ஆண்டவரே. விசுவாசத்துல வளருவோம், ஜபத்துல வளருவோம், உடைய அன்புல நாங்கள் வளருவோம் ஆண்டவரே. சுவிசேஷம் சொல்வதில் நாங்கள் வளருவோம், எங்களுக்கு நிற்கிறதை தாரும் ஆண்டவரே. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டுட்டு எங்க விசுவாசத்தை நாங்கள் இழந்துட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளா போனா என்ன பிரயோஜனம்? அப்படி வாழாதபடி ஆண்டவரை இன்னிலிருந்து உடைய வார்த்தை நாங்கள் வளரணும். ஜெபத்தில் ஆண்டவரே, எங்க ஆசை, எங்க விருப்பம், எங்க தேவை அதை மட்டும் ஜெபிக்காமல் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்காகவும், உம்முடைய விருப்பத்துக்காகவும், உம்முடைய நோக்கத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிற ஜனங்களாக மாற எங்களுக்கு நிற்கிறவை தார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஜனங்களாக மாற எங்களுக்கு நிற்கிறவை தார். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஜனங்களாக மாற நீர் கிருபை தார். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஜனங்களாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தார். இது எப்பங்க வரும் ஆண்டவரே? ஆவியில நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, அப்படிங்கிற ஜெபிக்கிற ஜனங்களாக நாங்கள் மாற எங்களுக்கு நீர் கிருபை தார். தொடர்ந்து உங்களுடைய அன்புல வளரும், சுவிசேஷம் சொல்லுவோம், மற்றவர்கள் ஆண்டவரை நரகத்திலிருந்து காப்பாற்றுவோம், எங்களுக்கு நீர் கிருபை தார். விசுவாசம் நாங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும், எந்த சூழ்நிலையில் வந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய விசுவாசத்தை மட்டும் நாங்கள் விட்டுற மாட்டோம் ஆண்டவரே. அப்படி உறுதியாக வாழ எங்களுக்கு நீர் கிருபை தார், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே.